யாரெல்லாம் கனடாவுக்கு விசிட் விசால போறதுக்காக காத்து கொண்டிருப்பீங்களோ இல்ல இப்ப உங்களோட அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அது பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி காத்து கொண்டிருப்பீங்களோ உங்களுக்கானதான் இந்த பதிவு. என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து இந்த கனடாவுக்கு விசிட் விசால செல்றார்கள் எண்ணிக்கை மிக அதிக அளவில் அதிகரிச்சுக்கு. உதாரணமா இந்த 2023 பிற்பகுதியில் இருந்து இப்ப மட்டும் மிக அதிகமான ஆட்கள் கனடாவுக்கு போயினோம். என்னத்துல சொன்னா இந்த விசிட் விசால. அங்கால போய் எப்படி விசிட் விசாவில விசாவா மாத்திரம் ஸ்டூடெண்ட் விசாவா மாத்திரம் என்றது என்ன ஒரு கதையாக இருந்தாலும் கூட இப்ப இந்த விசிட் விசாவுக்கு போராக்களுக்கு மிக முக்கியமான இடத்துல கொண்டு போய் கனேடியன் கவர்மெண்ட் ஒரு செக் வச்சிருக்குது. அது என்ன விஷயம், எப்படியான தடைகள் ஏற்படுகின்ற பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, கனடாவில் விசிட் விசாவில் கணக்க பேர் போறதால, அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து மட்டும் இல்லாம வேறு நாடுகள் இருந்தும், அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான், பூட்டான் போன்ற நாடுகள் இருந்தும் கணக்க பேர் இந்த கனடாவுக்கு போறதால விசிட் விசாவில விண்ணப்பிக்கிற எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குதான். ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில இருந்து அந்த எண்ணிக்கையினுடைய வரைவு மிக அதிகமாக காட்டுது என்று சொல்லித்தான் Canada.ca என்ற இணையதளம் சொல்லியிருக்கு. எப்படின்னு சொன்னா, மிக அதிகமான ஆட்கள் இந்த விசிட் விசாவுக்கு விண்ணப்பிக்கிறோம். ஆக இதால நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னா, இப்ப எங்கள்கிட்ட வந்திருக்கிற இந்த 3 மில்லியன் அப்ளிகேஷனையும் முடிச்சுதான் அதுக்கு பிறகுதான் மிச்ச எல்லா அப்ளிகேஷனையும் நாங்கள் பாப்பம் என்று சொல்லி கனேடியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது. இதை அந்தந்த தகுதி வாய்ந்த இணையதளங்கள்ல இந்த செய்திகள் வழியா இருக்குது. இப்ப கனடாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு ஒபிஷியல் வெப்சைட் கூட இந்த செய்தியை தலைப்பு செய்தியா பிரசுரிச்சிருக்கு. என்ன இருக்குன்னு சொன்னா, விசிட் விசாவுக்கு செக் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வழியா இருக்குது. அப்ப என்ன விஷயம், என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பேர் கனடாவுக்கு விண்ணப்பிக்கிறதால அங்க ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகி இருக்குது. அதாவது கனடாவில் இல்ல, அந்த விசா பரிசோதனையில உங்களோட விண்ணப்பங்களை பரிசோதிக்கிறதுல ஒரு நெருக்கடி நிலைமை இருக்கு. எப்படி என்று சொன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உண்மைதானா, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய காரணங்கள் உண்மைதானா, இங்க இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் எல்லாமே விண்ணப்பங்களை பரிசோதிக்கிறதுல ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறதால இந்த காலக்கெடுவை கனேடிய அரசாங்கம் கூட்டி இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த 3 மில்லியன் அப்ளிகேஷன்ஸையும் நாங்கள் பார்த்த பிறகுதான், அதுக்கு பிறகுதான் புதுசா இப்ப விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய விண்ணப்பங்களை நாங்கள் சரி பார்ப்போம் என்று சொல்லி. அப்ப யாரெல்லாம் இப்ப நான் விண்ணப்பிச்சு கனகாலம் ஆகுது, எனக்கு ஒரு ரிப்ளை வரையில இல்ல, இந்த விசா ரிஜெக்ட் ஆகிருந்தது, நான் ரீஅப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கும் ஒரு பதில் இல்லாம இருக்குது, ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆச்சுது என்று சொல்லி வெயிட் பண்றீங்களோ, உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற பதில் இதுதான் காரணம். என்னன்னு சொன்னா, விண்ணப்பங்கள் மிக அதிக அளவுல அங்க இருக்கிறதாலதான் இந்த செயற்பாடு இடம்பெறதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லி இருக்குது. அதே போல ஒரு ஒபிஷியல் வெப்சைட்டும் இந்த ஒரு தலைப்பு செய்தியாக இருக்குது. இப்படி கனடால ஓவரா விசிட் விசாக்கு அப்ளை பண்றாங்க எண்ணிக்கை கூடி இருக்குது. அப்ப அங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விசிட் விசால போராக்கள் எல்லாருமே திரும்பி வரினவான்னு சொல்லி கேட்டா இல்ல. என்னன்னு சொன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் அங்க செட்டில் ஆகணும் என்று சொல்லி ஆசைப்படுறதால ஒன்றில் விசிட் விசால போனா ஒன்றில் ஒர்க் பெர்மிட்டுக்கு மாத்தி கொள்ளலாம், இல்லையா ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாத்தி கொள்ளலாம். அப்படி இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா கையை தூக்கணும். ஆக இப்படியான வழிகள் இருக்கிறதால போராக்கள் எல்லாருமே கனடால வேலை வேணும், நான் உழைக்கணும் என்று சொல்றதால அங்க வேலை விசால போகக்கூடியவர்களுக்கு இல்ல ஸ்டூடெண்ட் விசா பெற்று மாணவர் விசால போகக்கூடியவர்களுக்கு மிக பாரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இந்தியாவில இருந்து போகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே மிக குறைந்த சம்பளங்களுக்கு வேலை செய்கிறார்களாம். என்னன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவை பார்க்கணும், வேலை இல்லாத பட்சத்துல குறைந்த சம்பளங்கள் தான் வேலை செய்யணும். ஆக இப்படி எல்லாம் இருக்கிறதால விசிட் விசால போராக்களும் மிக குறைந்த சம்பளங்களுக்கு அங்க வேலை செய்கிறார்கள். அங்க 13-14 ரூபாய் மனத்தியாளர் சம்பளம் சொன்னா, இவர்கள் 9 ரூபாய் 8 ரூபாய் 11 ரூபாய்க்கெல்லாம் வேலை செய்கிறதால அப்படியான முதலாளிமாரும் இவர்களைத்தான் வேலைக்கு எடுக்கிறார்களே தவிர வேலை ஒர்க் பெர்மிட்ல போகக்கூடிய ஆக்களை, மாணவர் விசால போய் படிக்கக்கூடிய ஆக்களை வேலைக்கு எடுக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. இது வெறுமனவே இலங்கையில இந்தியாவில இருந்து கனடாவுக்கு போனவர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தல, கனடால வசிச்சு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொன்னா, அங்க அறியாமலே ஒரு பொருளாதார நெருக்கடி என்றது கனடால உருவாயிருக்கு. அது இப்ப சிறிய அளவில் இருக்கிறதால தெரியல. இந்த நிலைமை தொடர்ந்தால், அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கனடாவுக்கு போகக்கூடிய எண்ணிக்கை இதே மாதிரி இருந்தா மிக பாரிய ஒரு நெருக்கடி கனடாவில் ஏற்படும் என்றது மறக்க முடியாத உண்மை. என்னன்னு சொன்னா, இப்படி எல்லாருமே போக அங்க எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் போகல. கனடால கணக்கு மாநிலங்கள் இருந்தாலும் எல்லா மாநிலங்களுக்கும் போகாம வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு மட்டுமே போறதால அங்க ஒரு வேலை வாய்ப்பு நெருக்கடி ஏற்படுது. என்னன்னு சொன்னா, அங்கதான் மாணவர்கள் இருக்க போறார்கள், அங்கதான் ஒர்க் பெர்மிட்ல போனவர்கள் இருக்கிறார்கள், விசிட் விசால போனாக்களும் அங்கேயே இருக்கீங்க, அங்கேயே நாங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவையில் அறியாம ஏற்படுது. உதாரணமா டொராண்டோ எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னா, எல்லா தமிழர்களுமே அங்கதான் இருக்கிறார்கள். அதே போல இப்ப வன்கூவர்லையும் அவர்களது எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு வருது. அப்படி இருக்கிறதால அங்க வேலை வாய்ப்பு தட்டுப்பாடு ஏற்படுது.
பொருளாதார நெருக்கடி ஏற்படுது, தங்குமிடம் இல்லாம இருக்குது, வீட்டு வாடகை உயர்ந்து இருக்குது. ஆக இப்படியான நிலைமைகளை சரி செய்யணும் என்று சொல்லி கனடா கவர்மெண்ட் ஒரு சில ரூல்ஸை கொண்டு வந்திருக்கு. அதாவது மாணவர் விசால ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது, ஒர்க் பர்மிட்ல ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது. உதாரணமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்து மாணவர் விசா நீங்க பெறணும் என்று சொன்னா மாநில அனுமதி கடிதம், அதாவது ப்ரொவின்ஷனல் லெட்டர் பெற்றுத்தான் மாணவர் விசா பெறணும் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது. அதாவது இப்பதான், அதாவது இப்ப ஏப்ரல் இந்த மாதங்கள்ல இருந்து அவர்கள் கொடுக்க தொடங்கிட்டார்கள். அதே போல மாணவர் விசால நீங்க வரணும் என்று சொன்னா சாதாரண டிகிரி கோர்சஸுக்கு வாரார்கள் வாழ்க்கை துணைக்கு வந்து ஒர்க் பர்மிட் இல்லை என்றும், அதுக்கு பிறகு நீங்க மாஸ்டர் அப்ளை பண்ணி வாரீங்கன்னு சொன்னா சாதாரண பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய ஆக்கள வாழ்க்கை துணைக்கு ஒர்க் பர்மிட் இல்லை என்றும் சொல்லியிருக்கார்கள். அதை தாண்டி மிகப்பெரிய படிப்புகள், அதாவது மருத்துவம், சட்டத்துறைன்னு சொல்லி வரைக்க அவர்களோட வாழ்க்கை துணைக்கு ஒர்க் பர்மிட் இருக்குது. ஆனா சாதாரண பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிச்சு வரைக்க அவர்களோட வாழ்க்கை துணைக்கு ஒர்க் பர்மிட் இல்லை என்று சொல்லியும் கனடியன் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை விட்டுருக்குது. அதே போல இந்த ஒர்க் பர்மிட் எடுத்தீங்கன்னு சொன்னா கூட இதுவரை காலமும் IELTS மிக சாதாரணமாக கேட்டிருந்தாலும் இப்ப 5.5 5.0 சொல்லி IELTS என்ற ஸ்கோரை உயர்த்தி இருக்கிறார்கள். அதே போல அங்க கட்டக்கூடிய இந்த மாதாந்த கட்டணத்தின் தொகையை மிக அதிகமாக இருக்கிறார். அதே போல அண்மையில் ஒரு அறிவிப்பு வழியாக இருந்தது, கிட்டத்தட்ட 1.5 கிழமை என்று நினைக்கிறேன், கனடால நாங்கள் நிரந்தர குடியுரிமை பெறணும் என்று சொன்னா அதிண்ட கட்டணத்தையும் கனடியன் கவர்மெண்ட் உயர்த்தி இருக்கு என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. ஏன்னு சொன்னா இவர்கள் எல்லாமே ஏன் நடக்குது என்று சொன்னா கனடாவில் குடியேற்றத்துக்கான எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் எங்க போனாலுமே அது ஒரு குடியேற்ற நாடாக இருந்தாலும் கூட அவர்கள் எதிர்பார்த்திராத அளவு இந்த 2022 பிற்பகுதியிலிருந்து 2023 மட்டும் மிக கணிசமான அங்க போறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு நெருக்கடி நிலைமை. அந்த நெருக்கடி நிலைமையை சமாளிக்கிறதுக்காகத்தான் இப்படியான புது நடவடிக்கைகள் ஏற்படுத்திக் கொண்டு வருது இது கனடியன் கவர்மெண்ட். சொன்னா அடுத்த எலெக்ஷன் ஆண்டாக அமைய போது, அதாவது தேர்தல் ஆண்டாக அமைறதால மிக பாரியளவான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டு வரணும் என்றது கனடாவில் ஒரு நிர்பந்தமாக இருக்கு. அப்ப அதுன்ற ஒரு கட்டமா தான் இந்த விசிட் விசா அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு 3 மில்லியன் வந்துட்டதாகவும், அந்த 3 மில்லியன் அப்ளிகேஷன்ஸை பரிசோதிச்சா பிறகுதான் நாங்கள் இனி அடுத்த அப்ளிகேஷன்ஸை பரிசோதிப்போம் என்று சொல்லி கனடியன் கவர்மெண்ட் சொல்லி இருக்குது. ஆக யாரெல்லாம் நீங்க இப்படி விசிட் விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்களோ உங்கள் பயப்பட வேண்டாம், இது ஒன்றுதான் பிரச்சனையா இருக்க போது. இப்படியான அந்த விரைவுபடுத்தல் நடக்க நீங்க மிக இலகுவாக வந்து உங்களை காரணத்தையோ ரிஜெக்ட் ஆன காரணத்தையோ இல்ல செலக்ட் ஆனா நீங்கள் கனடாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. மிச்ச நாட்டை பொறுத்தவரையில் கனடால மட்டும்தான் இந்த ஒரு நெருக்கடி இருக்குது. மிக சாதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே மிக குறைந்த அளவுக்கு பகுதியில ரிப்ளை பண்ணிடும். ஆஸ்திரேலியாவும் அப்படிதான், நியூசிலாண்டும் அப்படிதான். ஆனா கனடா வந்து நாங்க இங்க இருந்து விண்ணப்பிக்கிறார்கள் எண்ணிக்கை, நாங்க கனடாவை விரும்பி கனடாவுக்கு பயணிக்கிறார்கள் எண்ணிக்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கிறதாலதான் இந்த பிரச்சனை ஒன்று இப்ப கனடாவில் ஏற்பட்டிருக்குது. அப்ப யாரெல்லாம் நீங்க விசிட் விசால அப்ளை பண்ணி போட்டு வெயிட் பண்றீங்களோ தயவு செய்து இன்னும் ஒரு 3 மாதம் இல்ல இன்னும் ஒரு 6 மாத காலம் நீங்க வெயிட் பண்ண வேண்டித்தான் ஒரு நிலைமை ஏற்பட போகுது. இந்த ஒரு நெருக்கடி நிலைமை மட்டும்தான் காரணம். அப்ப யாரெல்லாம் இது போல நீங்க விண்ணப்பிச்சிருக்கீங்களோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு காலத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஏன்னா மிச்சாக்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும். இப்ப நான் மட்டும்தான் இப்படியான நிலைக்கு ஆளாயிருக்கணும்னு சொல்லி கணக்க பேர் என்னுடைய முதல் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஒருவேளை நான் மட்டும்தானா அப்படி அப்ளை பண்ணி நான் வரையிலன்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற பதில் இதுதான் பிரதான காரணமா இருக்குது. அப்ப இன்னும் ஒரு 3 மாதம் இல்ல இன்னும் ஒரு 4 மாத காலம் வெயிட் பண்ணினா தான் உங்களுக்கான பதில் வரும் என்றது என்னுடைய ஒரு கருத்தா இருக்க போது. இதுல ஏதாவது வேறு சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து மெயில் பண்ணாதீங்க. நான் மெயில் பண்ண சொன்னா நீங்க மெயில் பண்ணணும்ன்றதுக்காக கணக்க பேர் மிக சாதாரணமான கேள்விகள் எல்லாத்தையும் மெயில் பண்ணிக்க முக்கியமான ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாம போகுது. அப்போ கமெண்ட் பண்ணுங்க, என்னடா கமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் அடிப்பேன், உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில நான் கமெண்ட்ல அளிக்கிறேன். இது போல மேலும் ஒரு முக்கியமான காணொலியில அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.